குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாமுள்ள குருநாதரை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அன்பு நேயர்களே, அன்பு பக்தர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு பிறக்க இருக்கின்ற இந்த 2024 12 ராசி அன்பர்களுக்கும், குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும், என் அன்பு நண்பர்களுக்கும், அனைவருக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த 2024 ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப சூப்பராக அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன். 2023 நிச்சயமாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு 60% எல்லாருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும். 20, 21, 22 இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 23 ஓகே, நாட் பேட். அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கான காலமாக அமையப்போகுது. இந்த 2024 ஆண்டில் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் உண்டு, அதுதான் குரு பயிற்சி. அப்போ சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை. ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்குது. அவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் உழைச்சி வாழக்கூடிய, உழைப்பை பெரிதும் நம்பக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும். நாட்டின் பொருளாதாரங்கள், உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு, வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன், யூரோப் கண்ட்ரீஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி, அந்த மாதிரியான கண்டங்களுக்கு, அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது. அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது? ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2024 இது நடந்துருமா சாமி? வீடு கட்டிடலாமா? கல்யாணம் பண்ணிடலாமா? ஆரோக்கியம் மேம்படுமா? கடன் சுமையெல்லாம், கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடுமா? வாருங்கள் அன்பர்களே, இந்த 2024 உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் விருச்சக ராசி அன்பர்களே. பிறக்கின்ற இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான வருஷமாக உங்களுக்கு அமையணும்னு அன்னை வாராகியிடம் பிரார்த்திக்கிறேன். விருச்சிக ராசினியர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது. எல்லா வருஷமும் ரொம்ப முக்கியம்தான். பட்டு நிறைய தொடர்ந்து ஒரு 8-10 வருஷமாக விருச்சிக ராசிக்கு தொடர்ந்து பாதிப்புகள் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக நான் ஒரு வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிதுனத்துக்கு பிறகு அது விருச்சகம்தான். ஏன்னா அவ்வளோ ட்ரபுள்ஸ், எக்கச்சக்கமான, அதாவது விருச்சகத்தில் பெரிய அரசியல் தலைவர்களையும் நம்ம பார்க்குறோம். உயர்ந்த பொசிஷனில் நல்ல முதல் நிலை அரசியல் தலைவர்களாகவும் அவங்க இருக்காங்க. அதே சமயத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஜாப்
அந்த மாதிரியான விருச்சிக ராசி அன்பரையும் நம்ம பார்க்குறோம். அப்போது விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையப்போகுது விருச்சிக ராசி நேயர்கள். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் எல்லாருக்கும் சொல்லுவாங்க உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்குது, அஷ்டம சனியில் பாதி கஷ்டங்கள் விருச்சிக ராசிக்கு கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. யூ டோன்ட் வரி. எது எப்படி இருந்தாலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போது. இந்த 2024 முழுவதுமே கலர்ஃபுல்லாக இருக்க போகுது. யாராவது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. ஏன்னா இந்த மார்ச் மாதத்தில் இருந்து குரு பெயர்ச்சி நடக்க போது. அந்த குரு பெயர்ச்சி நடந்ததுனாக்கா ரிஷபத்துக்கு குரு போயிடுவார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு நேர் பார்வையாக சமசப்தம பார்வையாக விருச்சகத்தை பார்ப்பார். அப்படி விருச்சகத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்களே, அந்த அஷ்டமசனி கண்டகச்சனி எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அவை விலகும். 2 விஷயம். 1 ராகுவுடைய திரிகோணம், கேதுவுடைய பார்வை, சனியுடைய அர்த்தாஷ்டமம். இந்த 3ம் விருச்சிக ராசியை படாத பாடுபடுத்தி எடுக்கும். எல்லாம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். பணங்காசு செலவாயிட்டே இருக்கும், வீண் விரயமாயிட்டு இருக்கும். பைப்புலேருந்து தண்ணி வர கதையா, மடையை திறந்தால் தண்ணி வர கதையா, ஒரு குளத்தையோ ஏரியோ வெட்டியோ விட்டோம்னா எப்படி ஃப்ளோவாக தண்ணி போதோ அதை போல் பணம் விரயமாயின்னு இருக்கும். வேலை நடக்காது, எடுக்கின்ற முயற்சி நிறைவடையாது. கால நேரங்கள் மட்டும் செலவாகிட்டே இருக்கும். கூடுதலாக பணமும் செலவாகிட்டு இருக்கும். வீண் விரயங்கள், வீண் செலவுகள் தடுக்கப்படும் விருச்சிக ராசி நேயர்களே. இந்த வருஷம் 2024 பொறுத்த வரையில் வீண் செலவுகள் குறையும். அப்போது தொடர்ந்து கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட விருச்சிக ராசி என்பர்களே, இந்த 2024 மார்ச் மாதம் குரு பெயர்ச்சி ஆன உடனே உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போயிடும். 10 கெட்டவன் இருந்தாலும் குருங்கிற ஒரே ஒரு நல்லவருடைய சுபருடைய பார்வை படுமையானால் 10 பாவிகளும் அங்கே மன்னிக்கப்படுவார்கள். அதை போல பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 விருச்சிக ராசிக்கு அமோகமாக உள்ளது. குருவுடைய நேரடி பார்வை, குரு பார்க்க கோடி நன்மை, இந்த வார்த்தைகள் எல்லாம் விருச்சிக ராசிக்குத்தான் பொருந்தும். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, அப்போ தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும்? நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ். விருச்சிக ராசி என்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வருடம் 2024 அதி அற்புதமான வருஷமாக உங்களுக்கு அமையப்போகுது. தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கூட கைகூட போகுது. கற்பனைகள் எல்லாம் கைகூட போகுது. கனவுகள் நிறைவேறும். என் பிஸ்னஸ் இவ்வளோ தூரம் டெவலப் ஆகணும்னு நினச்சேன், நான் இவ்வளோ தூரம் டெய்லி பிஸ்னஸ் கொண்டு வரணும்னு நினச்சேன், அது எல்லாமே நடக்க போகும். அப்போ இந்த 2024 பொறுத்தவரையிலே விருச்சிக ராசிக்கு தொழில் அமைப்புகளுக்கு சிறப்பாக உள்ளது. உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சிம்ம ராசி, அதை தொழில் ஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த சனி பகவான் நேர் பார்வையாக பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது ஸ்திரமான தொழில் அமையும், நிலையான தொழில், நிலையான உத்தியோகம், நிலையான வியாபாரம். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இல்லையா, ஒரு நாள் கம்மியாக இருக்கும், ஒரு நாள் அதிகமாக இருக்கும். இனிமேல் அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்காது, ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் இருக்கும். அப்போ வியாபாரத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியை வச்சுருக்கீங்களா, ஒரு சின்ன சின்ன கம்பெனிகளாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு 3000 பேர் 4000 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கலாம். தொழில் அமைப்புகள் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், காரிய தடைகள் விலகும். உங்கள் கம்பெனிக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் அதெல்லாம் நல்ல முறையில் கிடைக்கும். அதே போல் பிஸ்னஸ் செக்டர் நல்லா இருக்கும், ப்ராஃபிட் நல்லா இருக்கும், இன்புட் அவுட்புட் ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். புதிய பையர்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக கிடைப்பாங்க. ஏற்றுமதி தொழில்கள் சிறப்பானதாக இருக்கும், கார்மெண்ட்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு,
டிரான்ஸ்போர்ட்ஸு, இந்த தொழில்கள் எல்லாம் சிறந்து விளங்கும். சனியுடைய பார்வை இரும்பு தொழில்கள், ஐடி செக்டர்ஸ், இந்தியாவுடைய பொருளாதாரமே சிறப்பானதாக இருக்கும். மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது இந்தியாவுடைய பொருளாதாரம் பல மடங்கு வளர்ச்சி அடைய போகுது. இன்னும் சொல்ல வேண்டுமே ஆனால் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், ஒரு பெரிய பில்டராக இருக்கலாம், பில்டர்ஸ், அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள், ரோடு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடிய ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, டெண்டர் பிஸ்னஸ், குவாரிகள், மணல், தாது பொருட்கள், கனிம வளங்கள், மினரல்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், கோல்டு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்டு, ப்ரொவிஷன்ஸு, அது மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்கூல் செக்டர்ஸ், எஜுகேஷன் செக்டர்ஸ், பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த 2024 ஆண்டு தொழிலுக்கு கை கொடுக்கும். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் உயர்ந்து நிற்கும், நல்ல வளர்ச்சி. இன்றைக்கி ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் தான் நல்ல இன்கமே, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள். இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு கடன் இல்லா ஆண்டாக இருக்கும். புதுசாக நீங்கள் எதுவும் கடன் வாங்க மாட்டீங்க. மேபி அது பழைய கடன்கள் இதாக வேண்டுமானால் உங்களுக்கு இருக்கலாமே தவிர புதிய கடன் உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. கடன் பிரச்சனைகள் குறையும். குறிப்பாக விருச்சிக ராசிக்கு கடனே அடைய மாட்டீங்களா, வட்டியே கட்ட முடியல சாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த விருச்சிக ராசி நம்ம பார்க்குறோம், காதுபட கேட்குறோம். எங்கெங்கிருந்தோலாம் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, வெளிநாடுகளில் இருந்தால் கூட ஃபோன் பண்ணுறாங்க. என்னால் கடன் பிரச்சனை தாங்க முடியல சாமி, கொஞ்சம் ஒரு வழி சொல்லுங்கள் எங்களுக்கு. நிச்சயமாக விருச்சிக ராசி என்பவர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். 30 கோடி 40 கோடி கடன் இருக்குங்க சாமி, ஒன்றும் காரணம், அதுக்கெல்லாம் ரெமெடி உண்டு. இது எப்போ குறையும், குறையுமா குறையாதா, உங்களை காப்பாற்ற முடியுமா, எந்த நாளில் உங்களுக்கு கடன் குறையும், இது எல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை தான் பேசும். அப்போ கடன் சுமைகள் குறையும். அதே போல் வம்பு வழக்குகள், போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால், அது தொழில் போட்டியாக இருக்கலாம், அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளாக இருக்கலாம், தொழில் ரீதியாக வந்திருக்கலாம், அதே போல் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப போட்டியாக இருந்திருக்கலாம், குடும்பத்தில் உறவு முறைகளில் ஏற்படக்கூடிய போட்டிகளாக அது இருக்கலாம். அப்போது வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல, வெளியே சொசைட்டியில், மார்க்கெட்டில், அப்போ போட்டி பொறாமைகள் இருக்குமே. ஆனால் அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பழிவாங்குதல், வேணுமனே ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைப்பது, வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், இதெல்லாம் கடந்த காலங்களில் 2022, 2023 விருச்சிக ராசிக்கு அனுபவித்திருப்பார்கள். அந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் விலகி, போட்டி பொறாமைகளிலிருந்து விலகக்கூடிய அன்னை வாராகி உங்களுக்கு துணை நிற்பாள். இதுக்கு என்ன சாமி பண்ணுறது, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போது போட்டி பொறாமைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி அன்பர்களே. அதே போல தான் உத்தியோகம், ஜாப், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி நேயர்களே, நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலைக்கே போல சாமி, எங்கள் வீட்டுக்காரு சும்மா தான் இருக்கார், கவலையே வேண்டாம், வேலைக்கு போவார். பையனுக்கு வேலை கிடைக்கல, பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, மருமகளுக்கு வேலை கிடைக்கல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் வேலை வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் சொல்லப்போனால் வேலை
நல்ல முறையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலைகள் உருவாகும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். விருச்சிக ராசி அன்பர்களே, என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட பேசலை, என்னுடைய பாஸ் என்கிட்ட பேசலை, அல்லது நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணு எனக்கு எதிரியாக இருக்காங்க, ஒரு லேடி எனக்கு ஒரு எதிரியாக இருக்காங்க, அல்லது ஒரு ஜென்ஸ் எனக்கு எதிரியாக இருக்காங்க. வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என் மனசில் வேலைக்கு போகிறது, என்னுடைய வேலையை ரெக்கக்னைஸ் பண்ணல, ஆத்தரைஸ் பண்ணல, ஸோ எனக்கு வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல, இல்லை எனக்கு நல்ல சேலரி இல்லை, எனக்கு ப்ரமோஷன் இல்லை, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2024 வேலை வாய்ப்புகள் நல்ல முறையில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ரினிவல்ஸ், விசா ரினிவலாக இருக்கலாம், அல்லது ஜாப் ரினிவலாக இருக்கலாம், அது சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், என்கொயரிஸ் இதெல்லாம் கூட போகலாம். இதெல்லாமே கூட நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஏதாவது ட்ரபுள் இருந்ததுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அம்பாளுடைய வாராகியுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு, சரி பண்ணிக்கலாம். அதே போல தான் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் பதவியால் வரக்கூடியது, போட்டி பொறாமையால் வரக்கூடிய வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் சொத்து பிரச்சனைங்க, அண்ணன் தம்பி பிரச்சனைங்க, குடும்ப பிரச்சனைங்க, இன்னும் சொல்லப்போனால் மறைமுகமான பிரச்சனைகள். எதெல்லாம் மறைமுகமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சொத்து பத்து சம்மந்தப்பட்டது, மந்திர மாந்திரீகங்கள் சம்பந்தப்பட்டது, மாந்திரீக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை, உடல்நிலை ஆரோக்கியம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களே, அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு அனுகூலமான கால நேரங்கள் கைகூடி வருகின்றன. ஏன்னா நம்ம அந்த விருச்சிக ராசியை பார்க்குறோம், எவ்வளோ கஷ்டங்கள், மெயினாக பொருள் விரயம், தன விரயம், மனசு எப்போ ஒரு குழப்பம், மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு ஃபியர்னஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2024 பொறுத்தவரையிலே தீராத பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும். இடம் விற்கவே மாட்டேங்குது, விற்காத இடங்கள் விற்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், பணம் கொடுத்த இடத்துலேருந்து திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாள் அது கொடுத்துருங்க, ஏமாத்திரம் நினைக்கிறாங்க, கொடுக்கவே மாட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபைட் பண்ணி வாங்க, வராத பணங்காசுகள் வந்து சேரும். வீடு கிரகப்பிரவேசம், வீடு கட்டி முடிக்கிறது, வீடு வாங்கிறது, அந்த மாதிரியான யோகங்கள் அமையும். வீட்டில் நல்ல மங்கள விசேஷங்கள் நடைபெறும். திருமண யோகங்கள் கைகூடும். திருமணத்தை பொறுத்தவரையிலே விருச்சிக ராசி என்பவர்களே, 30 வயசு ஆகுது பொண்ணுக்கு, 35 36 வயசு ஆகுது, அல்லது பையனுக்கு 40 வயசு ஆகுது. இந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குமேயானால், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், திருமண தடைகள் இருக்குமேயானால் விருச்சிக ராசி என்பவர்களே, அந்த திருமண தடைகள் விலகும். திருமணத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் திருமண உறவுகள் மேம்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்கள், பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில் போயிருந்தாங்கன்னா திரும்பவும் மீண்டும் வீட்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொம்பளை பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, ஒரு வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் திருப்பி கூப்பிட்டு வந்துடலாம். அதெல்லாம் அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய கருணை. அப்போ இந்த 2024 குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். மங்கள விசேஷங்கள், திருமணங்கள், சீமந்தம் போன்ற மங்கள விசேஷங்கள் நடைபெறும். குழந்தை பாக்கியங்கள் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, குழந்தை பாக்கியம் உருவாகும். திருமண தடைகள் விலகும். மெயினாக செய்வினை கோளாறுகள் விலகும். வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகும். அதே போலத்தான் உங்களுக்கு தீராத பிரச்சனைகள், விற்காத இடங்கள், அந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு நல்ல முறையில், அதி அற்புதமான முறையில், சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையப்போகுது.
வளர்ச்சியை தரக்கூடியதாக அமையும். வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும். தொழில் துறைகள் சிறந்து விளங்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கியம் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மறைமுகமான பிரச்சனைகள் விலகும். அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் விருச்சிக ராசிக்கு சிறப்பான முன்னேற்றம் அமையும். அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.